there I will be and make the valley of Achor a door of hope னு சொல்றாரு. ஸோ இது வந்து அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆன இடம்னாலும் சரி, இட் வில் பி a door of hope. ஸோ இதுதான் ஆண்டவர் கொடுக்குற அந்த அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த மெசேஜஸ் நிறைய அவங்களுடைய தவறை உணர்த்துறாரு, இது பண்ணுறாரு. பட் அதே நேரத்தில் அந்த பாசிட்டிவ் மெசேஜஸ் கொடுத்துட்டே இருக்காரு. இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் மெசேஜ் என்னன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் நடந்தது. பட் அந்த இதையும் ஐ வில் மேக் இட் டு a door of hope. Through that judgment I will give you a door of hope. அங்க இடத்துல அங்கே நியாய தீர்ப்பு நடந்தாலும், அந்த இடத்துல அவனை கொன்னாலும், அந்த இதை பேஸ் பண்ணி அது மூலமாக ஐ வில் கிவ் யூ டோர் ஆஃப் ஹோப். இதுதான் இவங்களுக்கு சொல்றாரு. உங்களுக்கு அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வரதான் போகுது. பட் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் ஈவன் த்ரூ தட் ஜட்ஜ்மெண்ட் there will be hope for you. There is hope for you. ஸோ இதுதான் நம்ம ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நம்ம இந்த பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவம் செஞ்சுட்டேன், நான் இதில் விழுந்துட்டேன், நான் இதில் சரியா இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர் ஒருவேளை வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்குற ஒருவேளை நான் செஞ்ச காரியங்களுக்குரிய வார்னிங் ஜட்ஜ்மெண்ட் எது வேணாலும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ ஆண்டவர்கிட்ட திரும்பி வரும்போது, இஃப் யூ கம் டு காட், நீ ஆண்டவர்கிட்ட வரும்போது நீ எந்த காரியம் செஞ்சிருந்தாலும், எந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும், எந்த ஒரு காரியத்தை நீ செய்வதற்கு ஒரு பலனை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலும், ஆண்டவர் சொல்றாரு, அதையும் ஐ வில் டர்ன் இட் இன்டு a door of hope. அதையும் it will be turned into a door of hope. ஸோ இதுதான் ஹோசியால நிறைய அந்த மாதிரி மெசேஜஸ், ஈவன் தான் அவங்களை கண்டம் பண்ணி மெசேஜஸ் நிறைய வந்துட்டு இருந்தாலும், there are a lot of positive messages that God was giving it again and again. திரும்ப கொடுத்துட்டே இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறோம். அடுத்தது 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பார்க்குறோம், that he is always faithful. இதையும் நம்ம பார்க்குறோம், he is always faithful. நம்ம maybe we won't be faithful. See, 3:1 ஓகே, இங்கே வந்து ஆண்டவர் ஷோ யுவர் லவ். ஸோ காட் லவ்ஸ் ஹர். அவர் அந்த லேடி தவறி போனாலும் வேற காரியங்கள் செஞ்சிருந்தாலும் இட் சேஸ் தட் காட் லவ்ஸ் ஹர். இதுதான் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் 12-13 பாருங்க. 2 தீமோத்தேயு 2:12-13 ஒரு அழகான வார்த்தை இருக்கும். தட் இஃப் we deny God then he will deny us, but if we are unfaithful then he cannot be unfaithful. புரியுதா? நம்ம அவரை டினை பண்ணோம்னா அவர் நம்மளை டினை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. பட் நம்ம அவருக்கு அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கோம்னா அவர் நமக்கு அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஏன்னா he is God. He can never be unfaithful to a person. ஸோ அதான் இங்கே அதே தான் மீன் பண்ணுறாரு. இங்கே இஸ்ரேலும் யூதாவும் அவரை விட்டு விலகி போகிறாங்க. they are unfaithful to him like a husband, like a wife going around with another man. இன்னொரு மனுஷனோட போடுற ஒரு ஒய்ஃப், ஒரு விபச்சாரத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை போல இவங்க போயிட்டு இருந்தாலும் God loves her. ஸோ அதுவும் that is his faith. He is always faithful. எப்பொழுதுமே அவருடைய faithfulness அது இருக்கிற அந்த 3வது அதிகாரத்தில் அதை தான் நம்ம பார்க்குறோம். He is faithful. So bring her back ன்னு சொல்லுவாங்க. His faithfulness. 4வது அதிகாரம் இதில் தான் 4வது அதிகாரத்தில் 6வது வசனம். Okay. So my people are destroyed because they don't know me. Knowledge என்னன்னா they don't know me. So இதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அவங்க இப்படி பாடுபடுறாங்க? ஏன் why are they getting destroyed? Because they don't know me. They don't know me. ஆண்டவருக்கு நம்ம இடத்துல மெயினாக பார்க்கறது வந்து, நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம இதை செய்யலாம், அதை செய்யணும். அதே பாருங்க, அதே 6வது அதிகாரத்தில் 6வது வசனமும் அதே தான், பேசிக்கலி அதே தான் சொல்லிட்டு பாருங்க. இதுதான் சொல்றது. 2 இடத்துல ஐ வாண்ட் யூ டு நோ மீ. அதுதான் ஹோசியா அதுதான் சொல்றாரு. ஸோ ஐ வாண்ட் யூ டு நோ மீ ஹோசியா. ஸோ அப்படின்னா நீ இந்த சிச்சுவேஷனுக்குள்ள போகும்போது தான் யூ வில் நோ மீ.
there is a big difference between knowing about God, தேவனை குறித்து அறிவதும் தேவனை அறிவதும் என்பது பெரிய வித்தியாசம் இருக்கு. knowing about God is different from knowing God. புரியுதா? இங்க வந்து knowing about Godனா அது வந்து நாலேஜ். நீங்க நிறைய வாசிக்கலாம், புக்கை வாசிக்கலாம், அதை வாசிக்கலாம், நிறைய மெசேஜஸ் கேட்கலாம், அதெல்லாம் கேட்கலாம், அதெல்லாம் நாலேஜ். அதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு வரும். that is knowing about God. இங்க அதை சொல்லல. you know me, என்னை குறித்து you know me, என்னை அறிந்து கொள்ள you know me என்ன அர்த்தம்னா you have to go through situations. அந்த situations உள்ள போகும்போது தான் நம்ம அநேக காரியங்கள் நம்ம ஆண்டவர் நம்மளை போகக்கூட எந்தெந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் போகணும்னு வச்சுக்கோ அந்த சிச்சுவேஷன்ல நம்ம போகும்போது தான் நம்ம போய் ஆண்டவர் கூட நம்ம கூட இருந்து ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்ம கூட செய்யும் போது தான் then we will know him. See, ஒரு ஃபேமஸ் பர்சனை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு நிறைய காரியங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் அவரை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தது இல்லைன்னா யூ டோன்ட் நோ ஹிம் அட் ஆல். பட் அதே நேரத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கலாம். எல்லா சிச்சுவேஷன்லையும் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருதோ அது கூடலாம் அவங்க போகும்போது தென் உங்களுக்குள்ள உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். யூ கேன் ஆல்வேஸ் சே திஸ் ஐ நோ ஹிம். அவனை பற்றி யாராவது தப்பாக சொன்னாலும் நீங்கள் நினைச்சிடலாம் அவனை எனக்கு தெரியும்ப்பா, ஐ நோ ஹிம், எனக்கு அவனை தெரியும். பிகாஸ் யூ நோ ஹிம். there is a relationship, there is a strong relationship. ஆண்டவர் நம்மகிட்ட மெயினா எதிர்பார்க்கிறது ஒண்ணுமே எதிர்பார்க்கல. he wants us to know him. அப்படின்னா நாலேஜ் இல்ல. this is what you ought to understand. அதனால தான் ஓசியா வந்து you marry that prostitute so that you can know me. இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன்றத நீ புரியணும்னா you have to marry her. அவளுடைய அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் நீ ஃபீல் பண்ணு. அப்பதான் நான் எப்படி ஃபீல் பண்றேன்றது உனக்கு புரியும். இஸ்ரேலுடைய அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், இஸ்ரேல் நான் என்னெல்லாம் அவங்களுக்கு காரியங்களை செஞ்சேன், ஆனாலும் அவங்க இந்த பால் பின்னாலேயும் அசிரியர்கள் பின்னாலேயும் எகிப்தியர் பின்னாலேயும் ஓடிட்டு இருக்கிறாங்க, யூதாவும் இஸ்ரேலும். அப்போ என்னுடைய இருதயம் எப்படி இருக்குன்றது புரியணும்னா then you have to go through that situation. அதான் அவரை அங்க போக வைக்கிறாரு. See, if you really are serious about knowing God, get ready to go through some tough situations that God wants you to. உண்மையிலே ஆண்டவரை புரிந்து கொள்ளணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் அப் பை புக்ஸ் பட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே உங்களுக்கு அந்த சீரியஸான ஒரு இது இருந்துச்சுன்னா கெட் ரெடி. He will teach you. He will make you go through situations that வாழ்க்கையில் நீங்கள் அது மாதிரி பார்த்துருக்கவே மாட்டாங்க. பட் when you come out of that situation you will always say I know God. There is a big difference between people who preach from their head and people who preach from their heart. இருதயத்து மண்டையில இருந்து ஒரு நாலேஜை பேஸ் பண்ணி பேசுறவர்களுக்கும் இருதயத்துல இருந்து பேசுறவர்களுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? இவங்க வந்து நாலேஜை பேஸ் பண்ணி 0.1, 0.2, 0.3 பேசுவாங்க. இருதயத்துல இருந்து பேசுறான் அவன் வந்து he must have gone through so many different situations. ஆண்டவர் கூட போய் அவரை பார்த்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவர் கூட உட்காந்து so he knows. அவனுக்கு பாயிண்டே தேவையில்லை. அவனை எந்த தூக்கத்தில் எழுப்பி விட்டாலும் he will be able to speak. ஏன்னா அவனுக்கு பாயிண்ட் நம்பர் 1 தேவையில்லை. he can speak from his heart. ஏன்னா எல்லாமே இருதயத்தில் இருக்குது. it is all he knows God. அவனுக்கு ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் நம்மள எதிர்பார்க்க know me. Do you know me? அதான் கேட்கிறார். இவங்க எல்லாம் they are getting disturbed because they don't know me. என்னை குறித்து அநேக காரியங்கள் தெரிஞ்சிருக்கலாம் பட் they don't know me. இதுதான் சொல்றாரு. don't know me. ஆண்டவருடைய பெரிய பாரம் இன்னைக்கு அதேதான். he is looking for people who wants to know him. இதே பாரம் தான் ஆண்டவருக்கு இன்னைக்கு. he is looking for people who wants to know him. நிறைய நேரத்தில் நம்ம வந்து இது எல்லாருக்கும் ஒரு டெம்டேஷன் தான். நிறைய காரியங்கள் நம்ம படிச்சுட்டு நம்மளுக்கு இது தெரியும் அது தெரியும் நம்ம நினைப்போம். இப்போ தெரிகிறதுக்கு வந்து ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணலாம். he cannot impress God with your knowledge. எனக்கு இதில் தெரியும் அது தெரியுன்றதுலாம் God is not being impressed at all by knowledge. யாருடைய நாலேஜ் எவ்வளோ தெரிஞ்சுதான் God is not impressed. பட் யாருடைய நாலேஜ் அவரை இம்ப்ரெஸ் பண்ணதில்லை. பட் ஒரு மனுஷன் ஆண்டவரை உண்மையாகவே நீங்கள் உடையும் I want to know you. எந்த சிச்சுவேஷன் வழியமாக நான் போகிறது ரெடியாக இருக்கேன். பட் I want you to know you. உண்மை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு விருதியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்க நம்மளால முடியாது. இட்ஸ் சம்திங் தட் யூ cannot do. நீங்கள் எவ்வளோதான் உருண்டு கண்டாலும் ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியாது. அது அவர் நடத்தணும். அவர் வழியில் அவர் போகிற வழியில் உங்களை நடத்தணும். அவர் வழியில் உங்களை நடத்தும் போது then you will know him like Hosea knew God.
அதனால தான் ஓசியாவுடைய மெசேஜ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. இட்ஸ் ஸோ டீப். அடுத்தது 5வது சாப்டர் பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த லீடர்ஸ், ப்ராஃபட்ஸ், ராயல்ஸை வார்ன் பண்ணுறாரு. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது ஆல்மோஸ்ட் சேம் ரெபுடேஷன் தான் அது. ஸோ அது நமக்கு தெரியும். 6வது அதிகாரத்தில் இதை பார்த்தது. 6வது அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 1:1 பாருங்க. ஒரு அதெல்லாம் அங்கேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. 6வது அதிகாரம் 1. ஓகே ஓகே வாசிங்க. உயிர்ப்பிப்பார். ஓகே. அது 4வது வசனம். ஸோ இந்த முதல் 3 வருஷத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் நான் ஒன்று நினச்சிருப்பீங்க இஸ்ரேல் அப்போ மனம் திரும்புகிறாங்க போல. அதனால ஸோ கம் லெட் அஸ் ரிட்டர்ன் டு த லார்ட். ஸோ ஹி ஹஸ் torn us to pieces, he will heal us, he has injured us, he will wind up our wounds. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது என்ன நினச்சிருப்பீங்கன்னா ஒருவேளை இவங்கெல்லாம் திரும்பிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் 4வது வருஷம் ஆண்டவர் கிளியராக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உங்கள் பக்தி your love is like the morning mist, like early dew. இதெல்லாமே சும்மா சூப்பர்ஃபிஷியஸ். இப்போ நிறைய நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா, ஏதாவது டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும்போது, ஏதாவது ரொம்ப கார்னர்டாக சுச்சுவேஷன் வரும்போது ஆண்டவர் எனக்கு நான் உண்மையில வந்துடும் உங்களை இருதயத்தில் எல்லாம் நல்லா தெரியும். சில உண்டு, சில காரியங்கள்லாம் he knows very well. நீ முதல் 3 வருஷத்துல நீங்க பார்த்து நானும் முதல் வாசிக்கும் திரும்பிட்டாங்க போல. இது அவங்களோட உண்மையில ரிப்பன்டன்ஸ் நினைச்சேன். அப்ப 4வது அது உங்களுடைய பக்தி கிறிஸ்தன் போறது மாதிரி இருக்கு. காலையில உள்ள பனிமூட்டை மாதிரி வந்துட்டு அப்படியே 9 மணிக்கு வரும், 5-6 மணிக்கு வரும், 8 மணிக்கு காணாமல் போயிடும். அந்த மாதிரி பக்தி தான் நிறைய. அந்த மாதிரி தான் ரிப்பன்டன்ஸ் இன்னைக்கு நிறைய. ஸோ அந்த ரிப்பன்டன்ஸ் தான் இங்கே இஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங். இன்னைக்கு God is looking for repentance deep from our heart. 8 மணிக்கு வந்துட்டு 9 மணிக்கு போகிற ரிப்பன்டன்ஸ் இல்லை. அது எப்போவானாலும் சரி, எப்போ அந்த காரியத்தை கொடுத்து நம்ம நினைக்கும் போதும் சரி, ஆமாம் ஆண்டவரே அது நான் தப்பாக தான் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் அது தப்பு தான். ஏதோ ஒரு சீசனில் அந்த ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து நம்ம ரிப்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போல இஷ்டம் போல இருக்கிறதுக்கு அந்த he knows all those things. அவருக்கு எல்லாமே தெரியும். பட் God is looking for real people who really are committed to him and real surrender, real commitment. அதுதான் அந்த ஒரு எதிர்பார்க்கிறார். அதுதான் திரும்ப அவர் சொல்றாரு. நீங்க ஃபுல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லா ஆண்டவரெல்லாம் விடல. இவங்க ஆண்டவருடைய காரியங்களே செய்யறாங்க, ரிப்பெண்ட் பண்ணுவோம், இதெல்லாம் சொல்லிடுறாங்க, இதையும் சொல்லிவிடுவாங்க. பட் அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் கிடையாது. இங்கேயும் இப்படி அலசி அங்கேயும் அலசி. அதான் சொல்றாரு 7வது அதிகாரத்தில் அவங்கள பற்றி சொல்லுங்க. 8வது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, திருப்பி போடாத அப்பம், அப்புறம் திங்கிறார்கள். திருப்பி போடாத அப்பம் இதுதான் இங்கிலீஷ்ல இருக்கும். இஸ் லைக் ஒர்த்லெஸ் அஸ் அ ஹாஃப் பேக்ட் கேக் என்ன இருக்கும். ஸோ கேக் நீங்கள் பேக் பண்ணும்போது பாதி பேக்கிங்கில் அதை எடுத்திங்கன்னா அது 2 கிடையாது, மாவும் கிடையாது, கேக்கும் கிடையாது, 2க்கும் நடுவில். இதே தான் அந்த லவோதிக சபையை கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. யுவர் நெய்தர் கோல்டு நார் ஹாட். ஒன்று இங்கே இரு, அது அங்கே இரு. ஒன்று மாவாவே இரு அல்லது அப்பமாவா, 2க்கும் நடுவில் திருப்பி போடாத போனால் பாதியில் நிற்கிது இங்கே. ஸோ இதுதான் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் காட் ஹேட்ஸ். லவோதிக சபைக்கு அதே சொல்ல, நீ ஒன்று யூ பி ஹாட் ஆர் பி கோல்ட். ஆண்டவர் நீ ஹாட்டாக தான் இருக்கணும்னு சொல்லல, சரி கோல்டா இருக்கணும்னு இருந்துக்கோ. பட் 2க்கும் நடுவில் ஏன் நிற்கிற? இங்கேயும் அதே தான் சொல்றாரு. ஒய் ஆர் யூ இஸ் தேர் லைக் ஹாஃப் பேக், பாதி இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, 2க்கும் நடுவில். இன்னைக்கு கிறிஸ்தவ நீங்க சபைகள் நீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதே சிச்சுவேஷன் தான். இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது. ஆண்டவர் வேணும், இது வேணும், உலகமும் வேணும். ஆண்டவர் வேணும்,
உலகம் கொடுக்குற காசு வேணும், ஆண்டவரும் வேணும், உலகம் கொடுக்குற எல்லா இது வேணும், அது வேணும், இது வேணும், இரண்டையும் விட மாட்டோம், இதையும் விட மாட்டோம். இன்னைக்கு கிறிஸ்தவம் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர் ப்ரீச்சிங்கும் இது டுவர்ட்ஸ் தட் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கூட்டம் தான் மெஜாரிட்டி இருக்குன்றது. ஸோ அநேக ப்ரீச்சர்ஸ் நீங்க அதான் பேசுறாங்க, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு இதை தருவார், அதை தருவார். ஆண்டவரும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பார், உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனா ஆண்டவர் வேணும், ரெண்டையும் வச்சுக்கோ, ரெண்டு வேணும். யூ கேன் ஆல்வேஸ் பேலன்ஸ். ஆண்டவர் சொல்றாரு ஒண்ணு நீ அங்கே இரு அல்லது இங்கே இரு. உலகத்தையும் வேணும், உலகத்தின் காரியங்களையும் என்ஜாய் பண்ணும், உலகத்தோடையும் இருப்போம், உலகத்தின் மக்கள் மாதிரியும் வாழுவோம், எல்லாம் ஒரு வித்தியாசமும் இல்லை இருப்போம். ஆனாலும் ஏதோ ஒரு சில நேரங்களில் ஆண்டவர்கிட்டையும் வந்துடுவோம், இது வேணும், இது வேணும், அது வேணும். ஹாஃப் பேக் பீப்புள், நீதர் கோல்ட் நாட் ஹாட். நீங்க கோல்டா இருந்தாலும் அட்லீஸ்ட் யூஆர் அட்லீஸ்ட் இன் ஒன் சைடு. இதான் ஆண்டவர் சொல்றாரு நம்மளுக்கு. இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற கிறிஸ்தவம் இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. நான் ஏன் சொல்றேன்னா, இது நமக்கு ஒரு வார்னிங், ஆண்டவர் கொடுக்குற ஒரு வார்னிங். நம்மளும் அதை மாதிரி ஆயிடக்கூடாது. நம்மளும் அதே மாதிரி நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங், நமக்கு செய்யற காரியங்களும் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருந்து கொண்டே தான் இருக்கணும். உங்களுக்கு உலக பிரகாரம் ஒரு கிறிஸ்தவருக்கும் உங்களுக்கும் ஒரு வாழ்க்கையில டிசிஷன் மேக்கிங்ல எதுலையுமே ஒரு வித்தியாசமே இல்லைன்னா நம்மளும் we can always fall for that. நம்மளும் அதில் உள்ள நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் சுற்றி அப்படிதான் இருக்குது. நீங்க டிவி போட்டீங்கன்னா முக்காவாசி மெசேஜஸ் அப்படிதான் இருக்கு. இதுவும் வச்சுக்கோங்க, அதுவும் வச்சுக்கோங்க, ரெண்டையும் விட வேண்டாம். யூ கேன் என்ஜாய் த வேர்ல்ட், யூ கேன் என்ஜாய் காட். இந்த மாதிரி டீச்சிங். ஸோ காட் கிளியர், ஹி ஹேட்ஸ் தட், ஐ ஹேட் தட். அதான் சொல்றேன், ஐ டோன்ட் வாண்ட் தட், இது எனக்கு தேவையில்லை. We have to be careful. See, we have to be radical. We have to be radical. See, நம்ம கேக்குதா, நம்மளுடைய அப்ரோச், நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்பவுமே we have to have that ஒரு ரேடிக்கல் ஆட்டிடியூட் தான். இட்ஸ் ஆல்வேஸ் ஃபார் காட். ஆண்டவரை புரியணும், ஆண்டவரை தெரியணும், ஆண்டவருடைய காரியங்களை அந்த ஆட்டிடியூட்லேயே தான் இருக்கணும் எப்பவுமே. நம்ம இந்த சைடில் வழுகிற ஒரு இதே நம்மளோட இருக்காதபடி அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அடுத்தது அந்த 9வது சாப்டர் உங்களுக்கு வாசிக்க முடியுமான்னு தெரியல, பட் எனிவே 10வது சாப்டரில் 9ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நிறைய அக்யூசேஷன்ஸும் இருக்கும். 10th 9 10. பத்தாவது அதிகாரத்தில் ஒரு 5வது வசனம் ஒன்று, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வசனம். இது யூனிக்காக இங்கே இருக்கும். 10:5. ஓகே. சரி, பெத்தாவன்றது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பெத்தாவன்ல உள்ள கன்றுக்குட்டினா என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலா இது ஒரு ஆண்டவர் சர்காஸ்டிக்கா சொல்றாரு. பெத்தேல் தெரியுமா? பெத்தேல்ல தான் யாக்கோபு முதல்ல ஜேக்கப் முதல்ல ஆண்டவரை மீட் பண்றான். சரியா? ஸோ அந்த இடத்துக்கு தான் ஹி நேம்ஸ் இட் அஸ் பெத் ஏல். ஏல்னா காட், பெத் ஏல்னா ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு. ஸோ பெத்தேல்ன்றதுக்கு வந்து ஹவுஸ் ஆஃப் காட் அப்படின்றது தான் பேர். இப்போ அந்த பெத்தேல் இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. இப்போ அந்த பெத்தேல்ல தான் இவங்க வந்து இந்த பொண்ணால் செய்த கண்ணுக்குட்டி வச்சிருக்காங்க. அங்கதான் பெரிய ஐடால்ட்ரி நடக்குது. அந்த இடத்துல தான் பெரிய விக்கிரகம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இங்க வந்து சர்காஸ்டிக்கா சொல்றாரு, பெத் ஏலுக்கு பதிலாக பெத் ஆவன் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெத் ஏல்னா ஹவுஸ் ஆஃப் காட், பெத் ஆவன்னா ஹவுஸ் ஆஃப் அதாவது என்ன சொல்றதுன்னா, அது ஹவுஸ் ஆஃப் காட்னா இது வந்து அவர் பொல்லாப்பான ஹவுஸ். அதாவது இட்ஸ் ஹவுஸ் ஆஃப் சின், ஹவுஸ் ஆஃப் இல்ல இட்ஸ் பொல்லாப்பு. இட்ஸ்
பொல்லாப்பான வீடு, அதாவது இட்ஸ் நாட் அ ஹவுஸ் ஆஃப் காட் பட் ஹவுஸ் ஆஃப் எல்லா விதமான பாவங்களும் நிறைந்த ஒரு வீடு. இட்ஸ் ஹவுஸ் பெத் ஆவன்றது அதான் அதனுடைய மீன். ஸோ பெத் ஏல தான் இங்கே சொல்றாரு, பெத் ஏல தான் இங்கே பெத் ஆவன்றது வந்து சர்க்காஸ்டிக்கா சொல்றாரு. ஸோ பெத் ஏல்ல உள்ள கண்டுகுட்டின்னு சொல்றது சொல்ற, பெத் ஆவன்ல உள்ள கண்டுகுட்டின்னு சொல்றாரு. பெத் ஏல்னா ஹவுஸ் ஆஃப் காட். ஸோ அவர் ஹவுஸ் ஆஃப் காட்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் அ ஹவுஸ் வேர் தேர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இனிக்விட்டிஸ் ஆர் தேர், எல்லா விதமான அக்கிரமங்களும் நடக்கிற வீடு. புரியுதா? இன்னைக்கு நிறைய ஸோ இது சர்க்காசம். இது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது கான்டெக்ட்ல வாசிக்கும் இன்னும் நல்லா இருக்கும். ஆண்டவர் அவங்கள ஆக்சுவலா கிண்டல் பண்றாரு. நீங்க பெத்தேல்னா சொல்றீங்க, நான் இப்ப அதை பெத் அவன் மாத்திட்டேன் பாரு அப்படின்னு சொல்றாரு. இஸ் பேசிக்கலி சேயிங் நீங்க ஹவுஸ் ஆஃப் காட்னு உள்ளதை இப்ப மாத்திட்டு யூ ஆர் மேக்கிங் இட் இன்டு ஹவுஸ் ஆஃப் தீவ்ஸ், அதாவது ஹவுஸ் ஆஃப் வேற தேவனுடைய வீடுக்கு போதெல்லாம் கல்லர்களுடைய வீடு. அப்படிதான் நீங்க நிறைய வீடுகள் அப்படிதான் இருக்கு. வீடுகள் நான் சொல்றேன் தேவனுடைய வீடுகளா இருந்தது. நீங்க நிறைய நேரத்தில் கல்லர்களுடைய வீடுகளாக தான் இருக்குது. நீங்க நிறைய ஆரம்பிக்கும் போது தேவனுடைய வீடு தான் ஆரம்பிக்கும் போது அது பெத்தேல் தான், பட் இப்போ அது பெத்தாவன் ஆயிடுச்சு. அது நமக்கு நிறைய தெரியும். நம்ம அதை பத்தி எலாபரேட் பண்ண வேண்டியது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் ஓசியா காலத்துல இஸ்ரேல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய ஆல்மோஸ்ட் 100% நீங்க சிம்பிள் அப்படியே பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் மைக்கால பார்க்கும்போது எப்படி அதுல ஊழியக்காரங்கள் ப்ராஃபட்ஸ் காசுக்காக ப்ராஃபஸி சொல்றாங்க, டீச்சர்ஸ் காசு வாங்கிட்டு தான் டீச் பண்றாங்க. அது எல்லாமே இப்போ இங்க நடக்கிறது தான். இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய கிறிஸ்தவத்தில் நடக்கிற அதே காரியங்கள் அமீகால சொன்னது அதே தான், ஓசியால சொல்றது அதே காரியங்கள் தான் இங்க நடக்குது. பெத்தேல் பெத் ஆவன். So house of God has become house of all kinds of evil. இதேதான். ஸோ நீங்க பார்க்கும்போது யூ see that there is a similarity between them and இப்போ நமக்கு இருக்கிறது அங்க சிமிலாரிட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சிமிலாரிட்டி தான் நம்ம பார்க்கும்போது வாட் டு வி see, என்ன சிமிலர்? பிகாஸ் இஃப் தே ஆர் ரைட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட் தென் அப்போ நம்ம என்ன, இதுதான் நீங்க யோசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு அவங்க இந்த காரியங்கள்லாம் பண்ணாங்க, ஐ ஹேட்டட் தட், ஐ டிட் நாட் வாண்ட் தட், எனக்கு அது வேண்டாம். ஸோ தே ஹேவ் டு கோ த்ரூ சம் ஜட்மெண்ட் சொன்னா. இப்ப நம்மளுடைய சிச்சுவேஷன் என்ன, அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம we have to see that. அந்த சிச்சுவேஷன்ல தான் ஆண்டவர் நம்மளை இப்போ வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் என்ன செய்யறது எதிர்பார்க்கிறார், அதுதான் இப்போ ஓசியாவை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீங்க சிமிலர் சிச்சுவேஷன்ஸை நம்ம பார்க்கிறோம். இந்த சிச்சுவேஷன்ல தான் நம்ம சிறிய கூட்டமா இருக்கிறோம். We know the truth, நமக்கு சத்திய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். So what are we doing? நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளுடைய ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார். இப்போ ஓசியாட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்? ஓசியாட்ட எதிர்பார்த்தது எல்லாம் என்ன ஃபீல் பண்ணு, யூ ஃபீல் வாட் ஐ அம் கோயிங் த்ரூ, அதான் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு. யூ நோ மீ, ஆண்டவர் அதான் நம்மகிட்ட சொல்றாரு. யூ நோ மீ, யூ நோ மை ஹார்ட். If there is one strong message, இந்த ஓசியா எல்லாத்தையும் எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரே மெசேஜா சொல்லணும்னா, நோ காட் அண்ட் நோ ஹிஸ் ஹார்ட். தேவனை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அது நான் சொன்னபடி அது இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். நீங்க புக்கை வாசிக்கிறதுனால நடக்க போறது இல்லை. பைபிள் வாசித்தா உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் புரியும். பட் இஃப் யூ ஹேவ் தட் டிசைர், அந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களை அதை எப்படி புரிய வைக்கணுமோ அதை புரிய வைப்பார். சில நேரங்கள் அது டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக தான் இருக்கும். சில நேரங்கள் அது நம்ம போக வேண்டிய காரியங்கள் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். பட் நமக்கு அந்த வாஞ்சை இருக்குமானால் அவர் அதை நமக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கு. ஸோ இஃப் தேர் இஸ் ஒன் மெசேஜ் ஃப்ரம் ஓசியா, இட் இஸ் திஸ்: know me, know my heart. ஆண்டவர் அந்த மாதிரி ஆட்கள் தான் எதிர்பார்க்கிறார். அந்த மாதிரி ஆட்கள் தான் தேடிட்டு இருக்கிறார். ஆக்சுவலா he is searching for such people who wants to know him. Really he wants to know him. நமக்கு அவர் என்ன காரியங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு நீங்க பாருங்க. நீங்க அப்புறம் ஓசியாவில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சேன்,
அவங்களுக்கு இந்த 11 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நான் தான் நடக்க வச்சேன், அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டினேன், அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும் நான் தான் அவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தேன், எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நான் உங்களை ஃபாரெவர் என்னை மாஸ்டர் அழைக்கிறதுக்கு நான் விரும்பல, ஐ வாண்ட் them to call me my husband அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிற ஒரு ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த ஹஸ்பண்ட், வாட் இஸ் த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாட் இஸ் த ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ ஒய்ஃப்? ஜஸ்ட் த லவ், so that the husband should know the wife, the wife should know the husband. அதே தான் ஆண்டவர் அந்த உறவு தான் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்க. so that you will know me. நீங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்னதான் செஞ்சாலும், என்னதான் வாங்கி கொடுத்தாலும், என்னதான் பெரிய மெட்டீரியலிஸ்டிக் என்ன வாங்கி கொடுத்தாலும், ஒய்ஃப்ஸ் ஹார்ட் இஸ் ஃபுல்லி நாட் சாட்டிஸ்ஃபைட் அன்டில் ஷீ நோஸ் தட் மை ஹஸ்பண்ட் நோஸ் மீ. அதேமாதிரி ஹஸ்பண்டுக்கும் அவ்வளோதான். ஒய்ஃப் என்னென்னலாம் சேவை செஞ்சாலும் சரி, அவருடைய இதயம் எப்போ ஃபுல்லாக இருக்குன்னா, ஐ நோ மை ஒய்ஃப் நோஸ் மீ. அதான் அங்கே வேற ஒன்றும். ஓசியா ஒருத்தர் கமெண்ட்ரி கொடுக்கும்போது சொல்கிறார், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் குவாரல் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு ஹஸ்பண்ட் நல்ல ஹஸ்பண்ட், ஆனால் அந்த நல்ல ஹஸ்பண்ட் கூட அந்த ஒய்ஃப் சண்டை போடுறான். அதுதான் பேசிக்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான். the husband is a faithful husband wanting that the wife should know him. அவ்வளோதான். ஸோ இதுதான் நீங்கள் கேளுங்க. எத்தனையோ காரியங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. நம்ம எத்தனையோ காரியங்களை கேட்குற ஆண்டவர், எனக்கு இதை செய்ய, என் வாழ்க்கையில் இதை செய்ய, அதை செய்ய. இது I plead with you, I ask in the name of Jesus. நான் இதை உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன். ப்ரே பண்ணும்போது, லார்ட் ஐ வாண்ட் டு நோ யூ, ஐ வாண்ட் டு நோ யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுங்கள். தட்ஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் யூ. வேற ஒன்று அவர் நமக்கு பிரதிபலன் எதையுமே எதிர்பார்க்க. அவர் நமக்கு நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறார். இங்கே இருக்கிற ஒருத்தரையும் கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ உயிரோடு இருக்கிறது அவருடைய கொடுத்த கருவை, நம்ம போடுற துணி அவர் கொடுத்தது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவர் கொடுத்தது, நம்ம இருக்கிற வீடு அவர் கொடுத்தது, நம்ம இருக்கிற எல்லாமே அவர் கொடுத்தது, நமக்கு இருக்கிற ஃபேமிலி அவர் கொடுத்தது, பிள்ளைங்கள் அவர் கொடுத்தது, எல்லாரும் நம்ம அதை தான் சொல்லுவோம். He has given us so much, and in return he is not asking for anything other than you to know him. அதான் நம்ம ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறது. May God bless this person. இன்னைக்கு நம்ம பார்க்குறது அந்த மைனர் ப்ராஃபட்ஸில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஓசியான்னு இருக்கும். ஸோ மைனர் ப்ராஃபட்ஸில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா, வரிசையில் பார்த்தீங்கன்னா ஓசியா தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஆனால் நான் வந்து நம்ம ஸ்டடிக்காக நான் அதை கடைசியில் எடுத்துருக்கிறேன். கடைசினா இப்போ இந்த நான் லாஸ்ட் வீக் ஸோ நான் லாஸ்ட் வீக் சொன்னேன், இந்த ப்ராஃபஸிஸ் எல்லாமே ஒரு 3 types ஆஃப் இருக்குங்க. 4 விதம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் வார்னிங்ஸ். ஸோ அதுதான் நான் சொன்னேன். ஒபாதியா, யோவேல், ஆமோஸ், யோனா, மீகா, ஓசியா, இது எல்லாமே வார்னிங்ஸ். இதில் வந்து ஐசாயாவும் வருது வார்னிங்ஸில். அடுத்தது இன்னொரு 4 புக்ஸ் வந்து அது வந்து வார்னிங்ஸ் இல்லை, வார்னிங்லேருந்து அடுத்த ஸ்டேஜ். அதாவது எப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு பையன் சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அப்பா வார்ன் பண்ணுறாரு, ஏய் சேட்டை பண்ணாத, நான் அடிக்க போகிறேன். ஸோ இதுதான் வார்னிங். ஸோ இந்த டோனில் தான் இருக்குது. நான் முதல்ல நம்ம பார்த்தது எல்லாமே ஒபதியா, ஜோயல், ஆமோஸ், இது எல்லாமே வார்னிங். நாகும் இன்னும் மற்றதெல்லாம் பார்க்கும்போது அது எப்படின்னா, வார்னிங் முடிஞ்சிருச்சு, இப்போ உங்களுக்கு பனிஷ்மெண்ட். அடுத்த பார்ட் வந்து எக்ஸைல். அவங்கள வந்து அவங்களுக்கு பாபிலோனுக்கு போகிறாங்க, எக்ஸைல் ஆகி போகிறாங்க, பிடிக்கப்பட்டு போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கும்போது எழுதப்பட்ட புக்ஸ் தான் சில புக்ஸ் நான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி 4 டைப்பாக பிரிச்சிடும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பேசிக்கலி வார்னிங்ஸ். ஸோ வார்னிங் நான் சொன்ன புக்ஸில் நம்ம அந்த எழுதப்பட்டதில் இப்போ கடைசியாக நான் பார்க்குறது ஓசியா. மற்றதெல்லாம் நான் பார்த்துட்டோம். ஒபதியா பார்த்தோம், யோவேல், ஆமோஸ், யோனா, மீகா.
பார்த்துட்டோம். லாஸ்ட் வீக் மீகா பார்த்தோம், இன்னைக்கு ஓசியா. இந்த ஓசியா புக் வந்து இந்த ஓசியா வந்து ஒரு யூனிக், எல்லா ப்ராஃபஸிஸுமே ஒரு யூனிக் மற்ற எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சர்டன் மெசேஜ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஐடல் வர்ஷிப், அவங்க ஐடல்ஸை வணங்குறாங்கன்றது, அப்புறம் நான் உங்களை அடிப்பேன், நான் உங்களை பனிஷ் பண்ணுவேன், நான் உங்களை எக்ஸைல் பண்ணுவேன், அப்புறம் நான் எவ்வளோ உங்களை நேசிக்கிறேன், நீ எங்களை நேசிக்கல. ஸோ இந்த மாதிரி சில காரியங்கள் திரும்ப திரும்ப எல்லா புக்லேயும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமோஸ் யாருக்கு எழுதுறாருன்னா இஸ்ரேலுக்கு எழுதுறாரு. நான் சொன்னாலே இஸ்ரேல் வந்து ரெண்டா பிரியுது சாலமோனுக்கு அப்புறம். நார்தன் கிங்டம் 10 ட்ரைப்ஸ் சேர்ந்து இட் இஸ் கால்ட் இஸ்ரேல், அதான் இஸ்ரேல் என்று அழைக்கப்படுது. சவுத்தில் இருக்கிறதா ஜூடா. ஸோ இது ரெண்டா பிரியுது, 2 நாடா பிரியுது. யூதால வந்து யூதாவும் பெஞ்சமின் கோத்திரமும் சேர்ந்தா யூதா, அந்த கண்ட்ரி. யூதால தான் எருசலேம் இருக்கு. நார்த் வடக்க உள்ளதுதான் 10 ட்ரைபு, அவங்க சேர்ந்து தான், அது பேர் தான் இஸ்ரேல். ஸோ இப்போ வந்து ஆமோஸும் ஓசியாவும் மெயினாக இஸ்ரேலுக்கு தான் ப்ராஃபஸி பண்ணுறாங்க. பட் அப்பப்போ யூதாவுக்கும் அவங்க ப்ராஃபஸி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளுமே ரெண்டுமே கால்டு சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மற்ற ப்ராஃபஸிஸில் பார்க்கும்போது அது வரும். ரெண்டையுமே வந்து நார்த்தில் தான், அந்த 10 ட்ரைப் இருக்கிற நார்த்தில் தான் முதல்ல அந்த ஐடல் வர்ஷிப் எல்லாம் ஆரம்பிச்சது. நான் அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா எருசலேம் வந்து கீழே சவுத்தில் தான் இருக்குது, யூதாவில் தான் இருக்குது. ஸோ எல்லாரும் எருசலேமுக்கு போயிட்டா நார்த்தில் நம்மளுடைய ராஜ்யம், நம்மளுடைய ராஜ்யத்துக்குரிய அதை இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும்னு சொல்லி ஜெரபோம்ன்ற அந்த கிங் வந்து அவன் அங்கே பெத்தேலில் ஒரு கோல்டன் காஃபை செஞ்சு வைக்கிறான். ஸோ இங்கே தான் அங்கே ஐடாலட்ரி அங்கே ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுனால செய்த ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சு எப்படி அங்கே எகிப்திலேருந்து வரும்போது என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்கே திரும்ப அவன் பண்ணுறான். ஜெரபோமுடைய செல்ஃபிஷ்னஸ், அவனுடைய செல்ஃபிஷ்னஸ். ஸோ அந்த ஐடாலட்ரி, இந்த மற்ற கடவுளை வணங்குற எல்லாம் நார்த்தில் தான் ரொம்ப ஆரம்பிக்குது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சவுத்துக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி வார்ன் பண்ணது நார்த். ஸோ நார்த், அந்த நார்தன் கிங்டம் இஸ்ரேல் 10 ட்ரைப்ல. ஓசியால இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ராஹிம்னு அது வரும். இஸ்ரேல் சொல்லுவார், அப்புறம் ஈப்ராஹிம் சொல்லுவார். இப்ப வாஸ்து அந்த பாடத்துல கூட இப்ராஹிம் சொல்லுவார். ஸோ அது ஏன் ஈப்ராஹிம் சொல்றாங்கன்னா இஸ்ரேலில் அந்த நார்தன் கிங்டம்ல 10 ட்ரைப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரைப் ஈப்ராஹிம் ட்ரைப் தான். நீங்க 2 ராஜாக்கள்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா சரி, ஈப்ராஹிம்ல தான் நிறைய பலவான்கள், நிறைய சண்டை போடுற நிறைய ஸ்ட்ராங் மேன் வந்து ஈப்ராஹிம் ட்ரைப்ல தான் வந்தாங்க. தேவர் அது இல்லாமல் நம்பர்ஸ்லேயும் தேவர் த பிக்கெஸ்ட். அந்த 10 ட்ரைப்ல நிறைய மக்கள் உள்ள ட்ரைப்னு அந்த இதில் எடுத்துக்கிட்டா அது வந்து ஈப்ராஹிம் ட்ரைப். ஸோ இந்த ப்ராஃபிஸில் எல்லாமே இஸ்ரேல்னு சொல்லுவார், ஈப்ராஹிம்னு சொல்லுவார். ரெண்டையும் ஒரே தான் மீன் பண்ணுறது ஆக்சுவலாக. பட் 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே ஓசியா ப்ராஃபஸி நீங்கள் முதல்ல பார்க்கும்போது ஓசியா வந்து நம்ம லாஸ்ட் பார்க்கும்போது மீகா பார்க்கும்போது ஒரு 3 ராஜா சொல்கிறார். நான் இந்த ராஜாக்கள் இருக்கும்போது தான் இந்த ப்ராஃபஸி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாரு. அந்த இங்கே வந்து ஒரு ராஜா கூட்டுறாரு. அவர் மீகா சொல்லும்போது ஜோத்தம் சொல்கிறாரு, ஆகாஸ் சொல்கிறாரு, எசேக்கியா சொல்கிறாரு. கரெக்டாக நீங்கள் மீகா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும். இங்கே வந்து ஊசியாவும் சேர்க்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓசியா வந்து உசியா ஜோத்தம் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா ஆகாஸ் எசேக்கியா. ஸோ இந்த 4. ஸோ இந்த ராஜாக்கள் இருக்கும்போது தான் ஓசியா அவருடைய ப்ராபஸி சொல்றாரு. ஸோ ஓசியாவோட ப்ராபஸி ஆல்மோஸ்ட் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் அவர் ப்ராபஸி சொல்றாரு. ஸோ நமக்கு இது ஒரு 14 அதிகாரமாக இருந்தாலும் அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ப்ரெட் ஓவர் 50 இயர்ஸ், 50 வருடங்களா சொல்றாரு. ஓசியா இஸ்ரேலுக்கு ப்ராபஸி சொல்றாரு. அதே நேரத்தில் மீகாவும் ப்ராபஸி சொல்றாரு. சேம் டைம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓசியா, மீகா, ஏசாயா அதே டைம்ல தான் ப்ராஃபஸி சொல்றாரு. நான் சொன்னேன் ஏசாயா வந்து எருசலேம்ல இருக்கிறாரு. ஏசாயா வந்து அவர் வந்து இஸ் ஃப்ரம் ராயல் ஃபேமிலி. ஸோ அவர் இந்த பேலஸ் அதுக்கு அங்கே இருந்த ப்ராஃபஸி சொல்றாரு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் பேக்ரவுண்ட், நீங்கள் அதை புரிகிறதுக்குரிய பேக்ரவுண்ட். ஓசியாவில் வந்து இப்போ நிறைய காரியங்கள் நிறைய சிமிலராக இருக்குது. ஆமோஸ்லேயும் சரி, யோவேல்லையும் சரி, யோனாவிலையும் சரி. இந்த சிமிலாரிட்டிஸை நான் இன்னைக்கு ஓசியாவிலேருந்து எடுக்கலை. நான் இன்னைக்கு பேசுகிறது வந்து ஓசியாவுக்கு மட்டும் உள்ள எக்ஸ்க்ளூசிவாக ஆண்டர் கொடுத்துருக்கிற சம் மெசேஜஸ், அதை மட்டும் நான் உங்களுக்கு இன்னைக்கு பேச போகிறேன். ஓசியா நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோன்னே ஆண்டர் சொல்கிறார், ஓசியாவே நீ போய் ஒரு ப்ராஸ்டிடியூட்டை போய் கல்யாணம் பண்ணு சொல்றாரு. ப்ராஃபட்டை போய் ப்ராஸ்டிடியூட்டை கல்யாணம் பண்ணு சொல்றாரு. ஒரு இம்மாரல் உமனை போய் நீ கல்யாணம் பண்ணு சொல்றாரு. ஸோ அவரோட லைஃப் இஸ் சேஞ்ச், ஹிஸ் லைஃப் இஸ் சேஞ்ச் கம்ப்ளீட்டா.
இதுதான் ஆரம்பிக்குது. நீங்க ஓசியாவை நீங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா 3 ப்ராஃபிட்ஸ் ஆண்டவர் அந்த மாதிரி லைஃபை சேஞ்ச் பண்ண வைக்கிறாரு. அவங்களோட லைஃபே அப்படி மாறுது, லைஃப் சேஞ்சஸ். ஒன்னு ஓசியாவுக்கு என்ன சொல்றாரு, நீ போய் ப்ராஸ்டிடியூட்டை மேரி பண்ணுறாரு. ஏன் ப்ராஸ்டிடியூட்டை மேரி பண்ணு சொல்றாருன்னா, இஸ்ரேல் ஐ லவ் இஸ்ரேல், ஆனா இவங்க வந்து நான் இவங்க நேசிச்சேன், ஆனா இவங்க வந்து ப்ராஸ்டிடியூட் மாதிரி மற்ற கடவுளை போய் வணங்குறாங்க. ஸோ அது எப்படி இருக்கணும்னு நீ ஃபீல் பண்ணணும். ஐ வாண்ட் யூ டு ஃபீல் தட் இன் யுவர் ஹார்ட். உன்னுடைய இதயத்தை நீ ஃபீல் பண்ணணும். ஸோ அதை எப்படி இருக்கும். ஸோ நீ போய் கல்யாணம் கட்டுன்றது, ஒரு ப்ராஸ்டியூட்டை கல்யாணம் கட்டு, அப்பதான் என்னுடைய இதயம் உனக்கு புரியும்னு சொல்றாரு. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எஸ்ஐகேலுக்கும் ஆண்டவர் சொல்ல எஸ்ஐகேல் 24வது அதிகாரம் 15 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய ஒய்ஃப் கொல்ல போறேன்றாரு. ஸோ அதே மாதிரி நான் கொல்லுவேன், ஆனா நீ அழக்கூடாதுன்னு சொல்றாரு. எஸ்ஐகேல் 24 15 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். கொல்ல போறான், பட் நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் சாகுறான், அதே மாதிரி அவர் அழல. ஏன்னா ஐ வாண்ட் யூ டு ஃபீல் லைக் தட். எனக்கும் ஒய்ஃப் இல்லை இனிமே. பிகாஸ் இஸ்ரேல் நான் லவ் பண்ணேன், பட் இஸ்ரேல் மற்ற இவங்களோட போயிட்டா, she has committed adultery and போய் she has left me, she is gone, she is no longer with me. நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி நீ ஃபீல் பண்ணு. ஸோ ஆண்டவர் அதே தான் எசேக்கியேலுக்கு சொல்றாரு. ஸோ அதே மாதிரி எரேமியாவுக்கும் ஒன்று சொல்றாரு. எரேமியா கிடைச்சா நீ கல்யாணமே கட்டாதன்றாரு. எரேமியா 16:1 பாத்தீங்கன்னா நீ கல்யாணம் கட்டாதன்றாரு. You don't marry. So Jeremiah was not married because God told him not to marry. I want you to feel that. So இந்த 3 ப்ராஃபிட்ஸையும் ஆண்டவர் ஃபீல் பண்ண வைக்கிறாரு. ஐ வாண்ட் சி மெசேஜஸ்லாம் சில ஓசியா எப்படி ஏன் இவ்வளோ கம்பேஷனா எப்படி ஒரு த மோஸ்ட் எமோஷனல் புக் இந்த பைபிள்னா ஓசியா தான். இதுதான் த மோஸ்ட். அதுவும் ஆண்டவரோட எமோஷன்ஸை ஆண்டவர் கொட்டுற ஒரு முக்கியமான புக் ஓசியா தான். இந்த ஓசியாவில் தான் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 11வது அதிகாரம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரேல் நான் வளர்த்தேன் எப்படின்னா ஐ மேட் ஹிம் வாக், நான் குடிஞ்சு அவனுக்கு ஃபீட் பண்ணேன்னு சொல்றாரு. டெண்டர்னஸ் ஆஃப் காட். ஸோ ஆண்டவரோட இருதயத்தை புரியணும்னா he has to walk, he has to sacrifice. அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அந்த வழியில் அவன் போகணும். அப்படின்னா தான் அவனுக்கு அது புரியும். அப்படின்னா தான் அந்த மெசேஜ் அவனால் எழுத முடியும். he has to understand that. ஸோ அதே மாதிரி தான் அதுதான். ஸோ ஓசியாவை போய் யூ மேரி a prostitute, அப்போ தான் என்னுடைய வேதனை எப்படின்னு உனக்கு தெரியும். நீ என்னுடைய வேதனையை நீ அனுபவிச்சு அதுக்கப்புறம் நீ மற்றவங்களுக்கு எழுது அப்படின்னு சொல்றாரு. then you write it down. அதான் he asked them to go and marry a prostitute. ஸோ அவர் போய் கல்யாணம் கேட்கிறார். அவருக்கு முதல்ல ஒரு பிள்ளை பிறகுது. அது பேர் சொல்றாரு ஜெஸ்ரேல் வைன்றாரு. ஏன்னு கேட்டால் ஜேகு, அது ஒரு ஜேகுவோடைய அந்த 4-5 4வது வசனம் 5வது வசனம் 1வது அதிகாரத்தில் ஓகே ஓகே. ஸோ 4-5 இல்லை ஓசியா இல்லை ஓசியா 1வது அதிகாரம் 4-5 ஓசியா தான். ஏகுவின் வம்சத்தின் உரிய இஸ்ரேல் ரத்தப்பள்ளியை விசாரிக்க சொல்றேன். இங்க வந்து ஃபர்ஸ்ட் பாப்புலாரிட்டி இஸ்ரேல்னு பெயர் வைக்கி. ஏன்னா ஏகுன்றவனுடைய வம்சத்தின் வழிய ரத்தப்பள்ளியை நான் இங்கே வந்து நான் கேட்க போறேன்றாரு. ஸோ இது ஒரு இதனுடைய பேக்ரவுண்ட் நீங்க புரியணும்னா 2 ராஜாக்கள் 9வது அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா தான் இது புரியும். இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் நம்ம புரிய வேண்டியது. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம். ஆண்டவர் ஏகுவை வந்து இஸ்ரேலுக்கு அழைக்கிறாரு. அவன் வந்து ஜஸ்ட் கமாண்டர், அவன் ஒரு கமாண்டராக தான் இருக்கிறான். பட் ஆண்டவர் எலிஷா வச்சு அவனை அனாயின் பண்றாரு. அனாயின் பண்ணிட்டு அவனை சொல்றாரு ஆகாபுடைய டைனஸ்டி எல்லாம் அழிக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா ஆகாப் தான் அந்த விக்கிர ஆராதனையை இஸ்ரேலில் ரொம்ப குழந்தாங்க. அது அப்படிதான் இருக்கு. 7-10 வசதிங்கன்னா
இதுதான் ஏகுவை கூப்பிட்டு இதுதான் சொல்றாரு, செய்ய சொல்றாரு. நீங்க அதுக்கப்புறம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் அதான் செய்யறான். பட் அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவனுக்கு சொல்றாரு, 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28, 29 வாசித்தீங்கன்னா நீ செஞ்சதெல்லாம் நல்லதுதான் சொல்றாரு. 2 ராஜாக்கள் 10, 28, 29. ஓகே. ஓகே, அடுத்து 30, 31 செய்தாய், செய்தபடியால். சரி, ஓகே. இங்க பாத்தீங்கன்னா ஏகு ஆண்டவர் சொல்றாரு ஆகாப கொல்லணும், அந்த விக்கிரக ஆராதனை உடைக்கணும்னு சொல்றாரு. அவன் அதை ரெண்டையும் செய்யறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு நீ சரியா தான் செஞ்சேன்னு சொல்றாரு. அப்புறம் முழு விலகவும் இல்லை. சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ சரியா தான் செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. இங்க 2 ராஜாக்கள் 10ஆவது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா சரியா தான் செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா ஓசியால இப்போ இந்த ப்ராபஸ்டியில இந்த ப்ராபஸ்டியில என்ன சொல்றாருன்னா ஏகுவுடைய வம்சவழி அவன் ஜெஸ்ரேல்ல பண்ண கொலை ரத்த செலுத்துவதற்காக அவனுடைய வம்சம் அழிய போகுதுன்றார். அப்படின்னா இது என்ன கான்ட்ரடிக்ஷன்? இது என்ன ஆண்டவர் அப்போ அவனை அக்செப்ட் பண்றாரா அல்லது ரிஜெக்ட் பண்றாரா? அவனை செய்தது சரின்னு சொல்றாரா? அப்ப சரின்னு தானே சொல்றாரு. அப்புறம் திருப்பி அவனுடைய இஸ்ரேல்னு அவன் பையனுக்கு பெயர் வச்சுட்டு ஏகு செய்த காரியத்துக்காக அவனுடைய இதை நியாயம் தீர்க்க போறேன், இஸ்ரேல நியாயம் தீர்க்க போறேன்னு ஏன் சொல்லுகிறார்? ஸோ இதுதான் நீங்க நல்லா புரியணும். ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த நேரத்துல ஆண்டவர் செய்ய சொல்றாரு. ஆனா ஏகு செய்யறான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதே 2 ராஜாக்கள் 9ஆவது அதிகாரம் 27 பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவன் ஏகுவை மட்டும் அவன் ஆகாபின் குடும்பத்தை மட்டும் கொல்லல, அங்க வந்திருக்க யூதாவின் ராஜா அகாசியான்னு ஒருத்தன் இருக்கான், அவனையும் கொல்றான் சேர்த்து. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகாசியோட ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் வராங்க. 10ஆவது அதிகாரம் 13, 14 பாத்தீங்கன்னா ஆகாசியாவுடைய ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் வராங்களா, அவனையும் கொல்றான். ஸோ அடுத்தது நீங்க பார்க்கும்போது இவன் வந்து அந்த பாகால வணங்குறவங்களை எல்லாத்தையும் ஒரு ரூம்ல கூட்டி வச்சு எல்லாத்தையும் கொல்றான். ஆனா ஐடல் வர்ஷிப்பர் பண்றவங்களை கொண்டுறான். சரி, கரெக்ட் தான். ஆனா டான்லயும் பெத்தேல இருக்கிற அந்த பொருட்கள் குட்டி கன்று குட்டியே அவன் ஒண்ணுமே செய்யல. அங்கேயும் போய் இவனே திருப்பி அதே தான் செய்யறான். ஸோ அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய இருதயம் சரியாக இல்லைன்னு சொல்றாரு. அந்த ஒன் ஹேண்ட் அவன் ஆண்டவர் சொல்றது செய்யறான். பட் அந்த ஒரு ஏரியால ஆண்டவர் சொல்றதுக்கும் மேல செய்யறான். இன்னொரு ஏரியால ஆண்டவர் சொல்ற அளவுக்கு அவன் செய்யல. ஏன்னா ஆண்டவர் சொன்னது விக்கிர ஆராதனை ஃபுல்லா போடும். பாகால வணங்குறவங்களை கொள்றான். ஆனா கண்குட்டியை வணங்குறவங்கள விட்டுறான். ஸோ நிறைய நேரத்தில் அநேக காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். நிறைய காரியங்கள் ஆண்டவர் நம்ம செய்ய சொல்கிறார். ஆனால் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறதுன்றது தான் நம்ம ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இருதயம் நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது. இவனுடைய இன்டென்ஷன் எப்படின்னு நமக்கு தெரியாது. பட் ஆண்டவர் அந்த நேரத்தில் அவனுடைய ஆக்ஷன்ஸ் சரியா தான் இருந்தது. பட் அவன் வந்து அந்த யூதாவின் ராஜாவையும் ஏன் கொல்லணும்னா அவனுக்கு வந்து இந்த பதவி வெறி. அவன் வந்து இவனை விட்டா இவன் எண்ணி நம்மள ஒரு நாள் கொன்றுவான் அப்படின்ற ஒரு வெறியில he went beyond God's commandment. ஆண்டவர் சொல்றதை விட்டு மேல போகிறான், கூட போகிறான். இன்னைக்கு அநேக ஊழியங்கள் நீங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா தான் ஆரம்பிச்சாங்க, ஆண்டவர் சொல்றதான் செய்வாங்க. பட் ஒரு சில காரியங்கள் வரும்போது they go beyond what God wants them to. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த இதை மட்டும் செய்து அதோட நிறுத்தி கொள்ளாமல் அதற்கு மேல போகும்போது தான் அநேக பிரச்சனைகள் வருது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த டைம்ல அவரை ஒன்னும் சொல்லல. இதுதான் நீங்க பாக்கணும். அந்த டைம்ல அவனை ஒன்னும் சொல்லல. அந்த டைம்ல இஸ் ஓகேன்னு சொல்றாரு. பட் அவனுடைய ஜெனரேஷன்ஸா ஃபீல் பண்ண வைக்கிறாரு. அவங்க ஜெனரேஷன்ஸ் அவங்க அதை பே பண்ண வைக்கிறாரு. ஸோ இதுதான் நீங்க நிறைய இப்போ நம்மளும் அநேக ஊழியர்கள் ஆரம்பிக்கும் போது நீங்க பாக்குறீங்களா, அவங்க ஆரம்பிக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க, செய்யறாங்க. பட் தே கோ பியாண்ட் ஆண்டவர் கொடுக்குற மேண்டேட்டை விட்டு மேல போகும்போது அல்லது ஆண்டவர் சில காரியங்கள் செய்ய சொல்லுவோம் அதை விட்டு
ஆண்டவர் கொடுக்காத காரியங்களை செய்யும் போது சிலர் அந்த ஜெனரேஷன் விட்டுறாரு. பட் தேர் சில்ட்ரன், தேர் கிராண்ட் சில்ட்ரன், அவங்களுடைய இதுல ஆண்டவர் அதை கண்டிப்பா கேட்கிறாரு. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதனுடைய சத்தியம் இதுதான் இருக்குது. ஈவன் தோ அந்த நேரத்தில் இட் வாஸ் ஓகே, ஆண்டவர் ஒன்று சொல்ல, பட் காட் அவனுடைய ஜெனரேஷன்ஸ் ஹி மேக்ஸ் தம் பே. இங்கே தான் அதுதான் பார்க்குறாரு. காட் see intentions, God sees the intention. ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தின் ஆழங்களில் எதற்காக செய்கிறோம். அவன் வந்து ஆகாப் டைனஸ்டியை கொன்னான், பட் 2 ரீசனுக்காக கொள்ளலாம். ஒன்று, ஆண்டவர் என்னை செய்ய சொன்னார்ன்றதுக்காக செஞ்சிருக்கலாம், அல்லது எனக்கு பதவி வேணும் அப்படின்றதுக்காக. நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய காரியங்கள் செய்கிறது, நம்ம நிறைய நேரத்தில் ஒருத்தருக்கு உதவுறோம், நம்மளுடைய உதவுறதுன்னு நோக்கம் என்ன, இதுதான் நம்ம பார்க்கணும். நம்மளுடைய உதவுறது நோக்கம் என்ன? ஆண்டவர் சொல்றாருன்றதுக்காக உதவுறோமா, அல்லது நம்ம வந்து அந்த ஆள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுன்றதுக்காக ஈவன் அது ஒரு நல்ல இன்டென்ஷனா இருந்தாலுமே நம்மளுடைய ரீசன் எதுக்காக இருக்குன்னா, ஆண்டவர் எனக்கு செய்ய சொல்லியிருக்காரோ அதனால செய்யறேன், எனக்கு அதுல பிரதிபலன் எது உண்டோ அதை பத்தி நான் கவலைப்படுறேன். ஈவன் சில காரியங்கள், ஈவன் நீங்க இப்போ ஆண்டவர் கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பையும் பாருங்க. எதுக்காக நீங்க ஆண்டவர் கூட நெருங்க விரும்புகிறீங்க? why do you want to get close to God? அநேகம் சொல்றாங்க எனக்கு சந்தோஷ சமாதானம் வேணும் அப்படின்றாங்க. சந்தோஷ சமாதானம் நம்ம கிடைக்க தான் போகுது. பட் உங்களுடைய இன்டென்ஷன் என்னதான் இருக்கும்னா, ஐ வாண்ட் டு நோ காட், ஆண்டவரை நான் இன்னும் தெரிந்து கொள்வதா, ஐ வாண்ட் டு நோ ஹிம் மோர். அந்த இன்டென்ஷன்ல நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும், அந்த இன்டென்ஷன்ல நம்ம ஜெபிக்கணும். நமக்கு சந்தோஷம் வரும், நமக்கு சமாதானம் உண்டு, பட் அதனுடைய பை ப்ராடக்ட். அதுக்காக நம்ம போக வேண்டியது. அதே நேரத்தில் நம்ம இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம், இன்னொரு சகோதரருக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், பட் நம்மளுடைய இன்டென்ஷன் எதுவாக இருக்கக்கூடாது என்றால், நம்மளுடைய இன்டென்ஷன் இதுல ஏதாவது ஒரு காரியம் நமக்கு கிடைக்கும், அல்லது அந்த ஆள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார், ஒருவர் அவங்களோட ரிலேட்டிவ் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார், அந்த இன்டென்ஷன் கூட இருக்கக்கூடாது. நம்மளுடைய செய்யறது என்னன்னா, ஆண்டவர் என்ன நேசிக்கிறார், அந்த அன்பை நான் வெளிக்காட்டுவேன். அதுக்குரிய ரிசல்ட் எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒருவேளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், பட் என்னுடைய இன்டென்ஷன், மை டிசையர், we have to be very, இதுல தான் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். நம்மளுடைய இருதயத்தை நம்ம தான் ஆராய பார்க்கணும். நிறைய நேரத்தில் நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும். எதை செய்தாலும் it has to be to glorify God. ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கிறார், அதனால செய்யறேன். இவனுடைய இன்டென்ஷனும் ஆண்டவர் செய்ய சொல்லியிருக்கார் அதனால செய்யறேன்னு இருந்திருந்தா கண்டிப்பா ஆண்டவர் இந்த தவற ஓசியா மூலமா வெளியப்படுத்தி இருக்கிற மாதிரி தெரியப்படுத்தி இருக்கிற மாட்டார். பட் அவனுடைய இன்டென்ஷன் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இது நம்ம நிறைய நேரத்தில் நம்ம நிறைய நல்ல காரியங்களை செய்கிறோம், சரியான காரியங்களை செய்கிறோம், சரியான நோக்கத்தோடு செய்கிறோமா? Are we with the right intention, or are we helping people with the right intention? ஒருத்தர் நீங்க நல்லா பார்க்க, எனக்கு ஆண்டவர் பேசினதை எனக்கு ஆண்டவர் இருதயத்தை ஆழங்களில் பேசுறதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நிறைய நேரத்தில் விசுவாசிகளாக இருந்து நம்ம கூட நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் மாறிடும், நம்மளுடைய நோக்கங்கள் மாறிடும், எதற்காக இதை செய்கிறோம் ஒருவேளை. ஸோ அது நம்ம ஆராய வேண்டும். ஸோ இதுதான் இதில் நம்ம பார்க்கறது. திஸ் இஸ் சம்திங் தட் ரியலி சம்திங் தட் காட் லுக்ஸ் அட் அவர் ஹார்ட். ஏன் பயணத்தை வாசிக்கிறீங்க, ஏன் ஜெபிக்கிறீங்க? சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும் கண்டிப்பா, பட் அது நோக்கமா இருக்கக்கூடாது. ஆண்டவரை அறியணும். ஐ வாண்ட் டு நோ காட், that should be the intention. He loves me, I want to know him. அவர் என்னை நேசிக்கிறார், அதனால நான் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நான் புரிந்து கொண்டால் அவர் சொல்வதை நான் கீழ்ப்படிவேன். நல்லா, அதுதான் that should be the intention. அடுத்தது 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அங்க ஆண்டவர் சொல்றது எல்லாம் அவங்களுடைய ப்ராஸ்டிடியூஷன் சொல்றாரு. யூ ஆர் கோயிங் அகேன்ஸ்ட், நீங்க எல்லா நீங்க பழைய பாட்டில் ஒரு காரியத்தை இங்கே தான், ஐடாலட்ரியும் அடல்ட்ரியும் சேர்ந்து போகும். ஈவன் இங்கே இப்பவும் நம்ம பார்க்கலாம், அந்த ஐடாலட்ரி, அந்த விக்கிரக ஆராதனையும் விபச்சாரமும் சேர்ந்து போகும். அந்த காலத்தில் அது ரொம்ப காமனாக இருந்துச்சு. இங்கே இப்பவும் அது இட்ஸ் குட். இது நீங்கள் அதை பார்க்கலாம். யாரெல்லாம் ரொம்ப ஐடாலட்ரியில் ரொம்ப இதாக இருக்காங்களோ அவங்களுடைய அந்த மாராலிட்டி நீங்கள் பார்க்கும்போது யூ கேன் சீ தட், அதனுடைய விளைவு அது அப்படிதான். ஸோ இங்கே அதே தான் சொல்கிறாரு. 2வது சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இஸ்ரேலோட ப்ராஸ்டிடியூஷன் சொல்கிறார். நீ என்னை விட்டு போகிற, நீ அடுத்த தேவர்களோடு நீ போகிற, யூ ஆர் கோயிங் அகேன்ஸ்ட் மீ, நீ என்னை விட்டு வெளியே போகிற இஸ்ரேல். ஸோ இது நமக்கு ஆண்டவர் சொல்றது. யாக்கோபுல 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் இதே சொல்றார். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அதே சத்தியம் தான் இவங்களுக்கும் போறதா. யாக்கோபு 4:4 ஓகே.
ஸோ இதுதான் இங்கே தான் இதே தான் இப்போ புதிய ஏற்பாட்டில் இங்கே யோக்கோபு என்ன சொல்றாரோ அதே தான் அங்கே யோசியாவுக்கு சொல்றாரு. இங்கே அங்கே அவங்க ஐடல் பின்னால் போனாங்க. இப்போ நம்ம எந்த ஐடலையும் நம்ம வழங்கல, எந்த விக்கிரகத்தையும் வழங்கல. பட் நம்ம உலகத்து காரியங்களில் மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உலகத்தின் காரியங்கள் நாம் நேசிக்கும் போது, உலகத்தின் காரியங்கள் நம்மகிட்ட இருக்கிறது தப்பு இல்லை. பட் அதை நேசிக்கும் போது நம்மளும் அதே 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 லெவலில் தான் போகிறோம். ஸோ நமக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. அதான் சொல்ல அடால்ட்ரஸ்ன்றாரு. ஐடாலட்ரி இன்னொரு பார்க்க கொலோசியர் 3:5 பாருங்க, கிரீட் இஸ் ஐடாலட்ரின்னு இருக்கும். ஸோ கிரீட் கொலோசியர் 3:5 ஸோ இது கிரீட் இஸ் ஐடாலட்ரி இருக்கும். ஸோ இந்த கிரீட் இஸ் ஐடாலட்ரி. அப்போ நம்ம நிறைய காரியங்களை இது வேணும் நம்ம கிரீடியா இருக்கு, அது ஐடாலட்ரி. ஸோ இந்த கிரீடி தான் கொஞ்ச நாள்ல போகும்போது உலகத்தினுடைய ஆசைகளை நம்ம தூண்டி அது நம்மளை அது பண்ணும்போது அது திஸ் ஐடாலட்ரி தென் லீட்ஸ் டு அடல்ட்ரி. புரியுதா? இட் இஸ் திஸ் ஐடாலட்ரி. அங்கேயும் அதே ப்ரோக்ரஷன் தான். ஐடாலட்ரி டு அடல்ட்ரி, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம். அது மோர் இன் லிட்ரல் சென்ஸ் இன்னொரு தேவர்களை வணங்குற மாதிரி. நம்ம இன்னொரு தேவர்களை வணங்கல. பட் நமக்கு பெரிய டேஞ்சர் உலகத்து காரியங்கள் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஏரியால தான் நம்ம கொஞ்சம் அதை நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்மளை கம்ப்ளீட்டா மூடிடும். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் we need to be careful about. அடுத்து 2:15 ஒரு நல்ல வசனம் இருக்கு. Okay, so இங்க I will give her back her vineyards and make the valley of Achor a door of hope இருக்கு. இந்த valley of Achor என்னன்னு தெரியுமா? இந்த valley of Achor தமிழ்ல எப்படி இருக்குது? ஆக்கோரின் பள்ளத்தாக்கு. ஆக்கோரின் பள்ளத்தாக்கு என்ன தெரியுமா? இது யோசுவால இருக்க போது 7ஆவது அதிகாரம், யோசுவா 7:25-26. யோசுவா 7:25-26. And Joshua said, Why hast thou troubled us? The Lord should trouble thee this day. All Israel put them with stones and burned them with fire and they stoned them. Okay. And they raised over a great heap of stones unto this day. So the Lord turned to the fierceness of his anger. Therefore the name of that place was called the Valley of Achor unto this day. Okay. So இதுதான் அந்த Valley of Achor, ஆக்கோரின் பள்ளத்தாக்கு. ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, ஆக்கான்னு ஒரு இதை எடுத்து வச்சிடறான் தெரியுமா? அது நமக்கு தெரிஞ்சது தான். ஆயின்ற சிட்டியை பிடிக்க போறதுனால அவன் ஒரு பாபிலோன்ல இருந்து ஒரு ரோபா அவன் இச்சித்து அவன் எடுத்து வச்சிடறான். இப்போ எதனால நம்ம தோக்குறோம்னு பார்க்கும்போது அவன் தான் சொல்றாங்க. ஸோ அவனையும் அவனை குடும்பத்தையும் கொண்டு போய் அங்க தே ஆர் ஜட்ஜிங் ஹிம். அந்த இடத்துல வச்சு அவனை கொள்றாங்க, எல்லாத்தையும் வச்சு கொள்றாங்க. அங்க ஜட்மெண்ட் நடக்குது. அதான் வேலி ஆஃப் ஆக்கோர், அந்த ஆக்கோரின் பள்ளத்தாக்கு. ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா, இது ஒரு ஆக்கோரின் பள்ளத்தாக்கு. I will turn that into a valley of hope. So again, judgment, even though it is judgment, Achor, I will turn there. I will be and make the valley of Achor a door of hope. So even though அது ஒரு judgment ஆன இடம்னாலும் சரி, it will be a door of hope. ஸோ இதுதான் ஆண்டவர் கொடுக்குற அந்த அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த மெசேஜஸ் நிறைய அவங்களுடைய தவறை உணர்த்துறாரு, இது பண்ணுறாரு. பட் அதே நேரத்தில் அந்த பாசிட்டிவ் மெசேஜஸ் கொடுத்துட்டே இருக்காரு. இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் மெசேஜ். என்னன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் நடந்தது. பட் அந்த இதையும் ஐ வில் மேக் இட் இன்டு a door of hope. Through that judgment I will give you a door of hope. அங்க இடத்துல அங்கே நியாய தீர்ப்பு நடந்தாலும், அந்த இடத்துல அவனை கொன்னாலும், அந்த இதை பேஸ் பண்ணி அது மூலமாக ஐ வில் கிவ் யூ டோர் ஆஃப் ஹோப். இதுதான் இவங்களுக்கு சொல்றாங்க. உங்களுக்கு அதே மாதிரி ஜட்மெண்ட் வரதான் போகுது. பட் அந்த ஜட்மெண்ட் வந்தாலும், ஈவன் த்ரூ தட் ஜட்மெண்ட் there will be hope for you. There is hope for you.